ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு பருப்பு பொடி செய்ய போகிறோம். சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, நம்ம மீல்ஸு சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுப்பாங்கள்ல, வெஜ் ரெஸ்டாரண்ட்லலாம். ஸோ அதை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். வெறும் வானலி லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நான் ஒரு காஸ்ட் அயர்ன் கடாயை வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா சூடாக மீன்ஸ் ஈவனாக சூடாகும் அப்படின்றதுக்காக. அப்படியே நல்லா பொன்னிறமாக மாறிட்டே வருது, நல்ல வாசனை வருது. இன்னும் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பக்கம் போதும். இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது அதே வானலியில் ஒரு 50 கிராம் சிறுபருப்பு, பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கலர் மாறிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கூட வறுக்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும். கருக்கிடக்கூடாது, கருக்கிட்டால் ரொம்ப கசக்கும். பாருங்க, நல்ல பொன்னிறமாக வறுபட்டுச்சு. இது போதும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை. இது ஏற்கனவே வறுபட்டதான், அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷோட காரத்துக்கு ஒரு 8 வரமிளகாய், 8 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே லைட்டாக மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா இது கலர் சீக்கிரம் மாறிடும், ஆனால் வறுபடாது. இந்த கடாயில் இருக்க சூடே போதும், அதனால் அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு 50 கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இது பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுனால ஒரு ஈவன் சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்துக்கணும். பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறணும். பூண்டு இந்த அளவு வறுப்பட்டால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை நல்லா போட்டோன்னே பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். அடுத்தது ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இதே நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுச்சு. இதை எடுத்துடலாம். கடைசியாக ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். அதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் பொரித்து எடுத்துக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பிளேட்டில் வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இது சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். இனி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சிக்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு, அரைப்பட்டுருச்சு. இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.